ஒரு மத்திய அரசாங்கம் வெளியிடுகிற ஒரு பட்ஜெட் தமிழகத்தில் அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு தலைவனாக விஜய் ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கல? தமிழ்நாடு சார்ந்து பிஜேபி இங்க ஒரு அநியாயத்தை நிகழ்த்தும் அப்படின்னா கட்சி அதை கண்டிப்பா எதிர்க்கும். அது விஜய் சார் வாயில வரணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கணும். பாஜக பத்தி பேச மாட்டேன், ஏன்னா பேசினா அவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துடும். ஆனா திமுக பத்தி பேசுவோம், அப்ப திமுக நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துடாதா? எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒர்க் இல்ல எங்களுக்கு, அவ்வளவுதான். ஒரு பல மாநிலங்களை ஆள்கிற ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆள்கிற ஒரு தேசிய கட்சி ஒர்த் இல்ல அப்படின்னு இங்க இருக்கிற தாவேகா இன்னும் தேர்தலில் தன் பலத்தை நிரூபிக்காத ஒரு தாவேகா சொல்லுது. தலைவருக்கு மக்கள் சமரசத்துக்கு போயிருந்தா கேக்குறேன், தாவேகா தலைவருக்கு மக்கள் தானே பலம். அப்புறம் ஏன் கூட்டணிக்கு கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னார்? அது உங்க தலைவரை நீங்க இன்னும் கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா? உங்க தலைவருடைய மனைவியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒரு கட்சியால அப்படின்னா? திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல நாம சந்தித்து பேசவிருப்பது தாவேகாவினுடைய ஆதரவாளராக இருக்கிற தமிழ்குமரன் அவர்களை. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்திற்கு வரும் பொழுது 2 பேரை தன்னுடைய எதிரிகளாக அறிவித்தார். ஒன்று அரசியல் எதிரி, இன்னொன்று கொள்கை எதிரி. அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அவர் கொள்கை எதிரியாக பாஜகவை சொன்னார். ஆனால் பாஜகவின் மீது இவர் வைக்கிற விமர்சனங்கள் ரொம்ப பெருசாக இல்லை. திமுகவின் மீது அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப பெருசாக இருக்கே. ஏன் இந்த முரண்? இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மாநில தேர்தல், சரிங்களா? இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய கொள்கை எதிரி அதாவது பிஜேபி ஒன்றும் இல்லை கரண்ட் டேட்டுக்கு. நீங்க அவங்க ஒன்னும் சொல்ல போனா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டா கூட ஃபைட் பண்ண ஒரு கட்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக எந்த அளவுல இருக்குன்னு தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். அவங்க தான் எதிர்கட்சியா செயல்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ எதிர்கட்சின்னு ஒண்ணு வேணும் பலமா. அந்த இடத்தை நிரப்புறது தான் தாவேகாவோட முதல் பணியா இருக்கு. ஒரு மத்திய அரசாங்கம் வெளியிடுகிற ஒரு பட்ஜெட் ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குமா இல்லையா? பாதிக்கும். அந்த பட்ஜெட்ல இருக்கிற முரணை கூட தமிழகத்துல அரசியல் களத்துல நிற்கிற ஒரு தலைவனாக விஜய் ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கல? கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன கவனிக்கல? விஜய் அவர்கள் நீங்க இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காங்க, ஒரு ஊடக பிரிவு. நீங்க நம்ம கட்சியோட கொள்கையோ நம்ம கட்சியோட செயல்பாட்டுகளையோ நம்ம கட்சியோட நிலைப்பாடுகளையோ ஊடகத்துக்கு சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா விஜய் சாரே பேசணும் எல்லாத்துக்குமே. விஜய் சாரே ஒரு கருத்து. விஜய் அவர்கள் வெளியில வரலன்னா பரவாயில்ல, பட்ஜெட் வெளி அடுத்த நாள் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துல அவர் பேசிருக்கணுமா இல்லையா? இல்ல மத்திய அரசினுடைய அந்த பட்ஜெட்டை கண்டிச்சு சொன்னேன். எந்த விஷயத்த யார் செய்யணும்? இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறது அவர் சொந்த கருத்து கிடையாது, அது கட்சியோட கருத்து. திமுகவுக்கு எதிரான கருத்துக்களே நிர்மல்குமாரே பேசிட்டு போயிடலாமே, ஆதவர்ஜுனா பேசிட்டு போயிடலாமே, ஏன் இவர் விஜய் பேசுறாரு? அதுவுமே அபிஷியலா மீடியாவுக்கு போகும்போது கருத்துப்படி மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் நிர்மல்குமார் பேசுவாரு, திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை நான் பேசிக்கிறேன்னு பிரிச்சு வச்சிருக்காங்களா? நீங்க ஏன் ஒன்றிய அரசை இவங்க விமர்சிக்கல அப்படின்ற கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு நேரடியான பதில் தான் கேட்கிறோம். நிர்மல்குமார் பாஜகவை கண்டிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அப்ப ஒன்றிய அரசோட செயல்பாட்டுகளை தாவேகா பாஜக களத்துல இல்லையா? இல்லையே, இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், ஏன் இல்லையா? இல்ல, அதிமுகங்கிற ஒரு கட்சியை பெரிய ஒரு 20க்கு மேல இருக்கிற சதவீதம் உள்ள ஒரு கட்சி, வாக்கு சதவீதம் இருக்கிற ஒரு கட்சியை கூட்டணியாக கொண்டு பாஜக இந்த தேர்தலை களம் காணுது. அதிமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வேட்டையாடணும்னு நினைக்கிற ஒரு கட்சியை பத்தி நான் பேசுறேன். சரிங்களா? அந்த கட்சியை நாங்க இருக்கிறதாவே மதிக்கல. சத்தமே இல்லாத சவுண்டுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க யாருக்கு எதிராக நம்ம சத்தம் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு, எந்த சவுண்டு யாருக்கு எதிராக கொடுக்கணும்னு இருக்கு, அதை தான் தாவேகா செஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பட்ஜெட் தமிழகத்திற்கு தேவையான வரியை கொடுக்காத மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்காம கடந்து போறது புத்திசாலித்தனமா? பொறுத்தவரை நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுக்கும் தாவேகா கருத்து வெளியிட்டு தான் இருக்கு. அது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா விஜய் சாரையே சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க.
தமிழ்நாடு சார்ந்து பிஜேபி இங்க ஒரு அநியாயத்தை நிகழ்த்தும் அப்படின்னா ம். கட்சி அதை கண்டிப்பா எதிர்க்கும். ம். அது விஜய் சார் வாயில வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ம். விஜய் சார் வாயில வந்தா அது அவங்களுக்கு பப்ளிசிட்டி. அந்த பப்ளிசிட்டியை விஜய் சார் கொடுக்க விரும்பல. ரொம்ப சிம்பிள். எதிர்த்து பேசினா பப்ளிசிட்டி. எதிர்த்து பேசுறது இல்ல. அவர் வாயில இருந்து ஒரு address பப்ளிசிட்டி ஆயிடாதா? வரட்டுமே. அப்ப திமுக மக்கள் மத்தியில நெகட்டிவா பேசுறதா பப்ளிசிட்டி தானே? அதனால எங்க எதிரி நீங்க பேசுறதுல அரசியல் எதிரி. நியாயம் இருக்கணும். பாஜக பத்தி பேச மாட்டேன், ஏன்னா பேசினா அவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துரும். அவங்க ஆனா அது திமுக பத்தி பேசுவோம், அப்ப திமுக நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துடாதா? ஆட்கள் தானே. அந்த கட்சி அதானே. ஏன் பாஜக அது விரும்புறது இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க இப்ப பாஜக விரும்புறது. ஒரு லைன்ல முடிச்சிடுறேன். பிஜேபி பத்தி எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒர்த் இல்ல எங்களுக்கு, அவ்வளவுதான். அதனால எதிர்க்க மாட்டீங்க. எதிர்க்க மாட்டோம். ஒரு பல மாநிலங்கள்ல பல மாநிலங்களை ஆள்கிற ஒரு தேசிய கட்சி, தமிழ்நாடு, இந்தியாவை ஆள்கிற ஒரு தேசிய கட்சி ஒர்த் இல்ல அப்படின்னு இங்க இருக்கிற தாவேகா, இன்னும் தேர்தல்ல தன் பலத்தை நிரூபிக்காத ஒரு தாவேகா சொல்லுது. கேட்கல, விட்டுருங்க. நாங்க ஒர்த் இல்லன்னு சொல்லிட்டோம். இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் எங்களுக்கு டிஎம்கே தான். விஜய் அவர்கள் வாக்குகளை கேட்டு மக்கள்கிட்ட போவாரா, இல்ல பனையூர்ல இருந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வாக்குகளை சேகரிப்பார்? நீங்க இப்போ இல்ல அதுக்கு மட்டும் இல்ல, இந்த மக்களை சந்திப்பாரா மாட்டாரா? இந்த பிரச்சனையெல்லாம் எங்க இருந்து வரும்? மக்களை சந்திப்பாரா மக்களை மாட்டாரா? சந்திக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு டேட் வரைக்கும் எல்லா ஊர்களிலும் மக்களை சந்திக்கிறதுக்கான பர்மிஷன் லெட்டர் எல்லா காவல்துறையிலும் அந்தந்த மாவட்டத்துல கொடுக்கப்படுது. சரி. ஆனா புதுசா எஸ்ஓபின்ற பேர்ல ஏகப்பட்ட ரூல்ஸ். இப்ப தாவேகா தலைவர் என்ன நினைக்கிறார்? நம்ம மக்களுக்காக தான் களத்துக்கு வந்திருக்கோம், மக்களை பாதுகாக்க தான் களத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம ஒரு நிகழ்வுக்கு போகும்போது இதை வச்சு ஒரு அசம்பாதம் நடந்து அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்து நடந்துடக்கூடாது. அப்போ அது அடிப்படையில என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு மீட்டிங்கை நடத்தலாம், மக்களை சந்திக்கலான்ற நோக்கத்துலதான் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நகரும் நடந்திருக்கு. அப்படி நடக்கும் போது இப்ப நல்லக்கண்ண ஐயாவினுடைய இறப்புக்கு மறைவிற்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு விஜய் அவர்கள் போனாரா இல்லையா? ஆமா. என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு? நீங்க இல்ல போனாரா? இல்ல இது அசம்பாவிதம் நடந்துச்சா? இல்ல. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை? ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ நல்லக்கண்ணையா மரணம் அப்படிங்கிறது அந்த அந்த பர்டிகுலர் வேலை மக்கள் போக முடியாது. ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான் உள்ள அங்கே அனுமதிக்கப்படுறாங்க. அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருந்தா இந்த எந்த அசம்பாவிதமும் நடக்க போறதே கிடையாது. மக்கள் ஆதரவு பெரும் அளவுல விஜய் சாருக்கு இருக்கு. அப்படி மக்கள் செல்வாக்கு பெரும்பான்மையா தாவேகா தலைவர் விஜய்க்கு இருந்துச்சுன்னா ஏன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல? விக்கிரவாண்டியில என்னோட கூட்டணி செய்யறது கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்ன தாவேகா தலைவரை நம்பி ஏன் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரல? ஊழல ஒழிப்போன்றோம். சரி, சரிங்களா? ஊழல இருக்காது. சரி, ஓகே. இன்னைக்கு ஊழலே ஊறி போச்சு இந்த அரசியல் களம். சரியா? இத்தனை வருஷம் ஏதோ ஒரு வகையில ஏதோ பணம் சம்பாதிக்கிற நோக்கமோ இல்ல பதவி இருக்கணும்ன்ற நோக்கத்திலேயே அரசியல் பண்ணி பழகிட்டாங்க. இதெல்லாம் இருக்காதுன்னு ஒரு மனுஷன் களத்துக்கு வராரு. அதுலயும் சமரசம் இல்லாம நான் பண்ணுவேன்ற இப்ப வரைக்கும் நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டாரு. ஊழல் கட்சி எல்லாமே எல்லா கட்சிகளும் ஊழல் கட்சிகள் ஏன் கூட்டணி வர வச்சாரு? திருந்தி வந்துருவாங்க, ஒருத்தர் ரெண்டு பேராவது திருந்தி வருவாங்க, அவங்களை வச்சு ஒரு கட்டமைப்பு பண்ணலான்னு. அது கூட சிலர் வந்து இல்ல நேரடியா சொல்ல வேண்டியல, சிலர் வந்து ரொம்ப காலமா கத்தின்னு இருந்தாங்க. சரி, ரொம்ப காலமா நான் அதை பண்ணி ஏதோ பண்ணி, சரி வாங்க நான் அதிகாரத்துல பாதி கொடுக்குறேன் வாங்க, நீங்க வர்றதுனால எனக்கு பலம் கிடையாது. எனக்கு ஒரே பலம் மக்கள். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பலம். உங்களை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த அறிக்கையை இன்னைக்கும் சமரசத்துக்கு போயிருந்தா கேக்குறேன். தாவேகா தலைவருக்கு மக்கள் தானே பலம். அப்புறம் ஏன் கூட்டணிக்கு கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னார் விக்கிரவாண்டி மாநாட்டுல? ரெடியா தானே இருந்தாங்க. ரெடியா இருந்தாருல. ரொம்ப சிம்பிள். விஜய் ரெடியா இருந்தாருல. ரொம்ப சிம்பிள். ஐயா ரெடியா இருந்தாரா இல்லையா? விஜய் ரெடியா இருந்தாரா? ஐயா எடப்பாடி பேசினாரா இல்லையா? அதெல்லாம் எதை வெளிப்படுத்துச்சு? அவங்க கூட்டணிக்கு அவங்க தயாரா வெயிட் பண்ணாங்கன்றதானே வெளிப்படுத்துச்சு. ஆனா இவர் வந்து இவர் ரொம்ப விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ரொம்ப யார் சொன்னா தனித்து விட்டு? மக்கள் இருக்காங்க கூட. யார் இருக்கா? மக்கள் இருக்காங்க. மக்கள் கூட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை இருந்ததுதான் ஏன் ஒரு கூட்டணிக்கு கதவுகளை திறந்து வச்சாரு? 2016 தேர்தலில் ஜெயலலிதா அம்மாக்கு யார் இருந்தா? இல்ல சொல்லுங்களேன். கூட்டணிக்கு மக்கள் கூட இருக்காங்க. ஏன் கூட்டணி கணக்கு பழைய கணக்கு எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவு. இப்ப இன்னைக்கு கூட்டணி வாங்க போற வரவங்கள அதான் நம்ம ஐயா கூட சொல்லியிருந்தாரு, அந்த பக்கம் போறவங்க எல்லாம் கூட்டணி வலிக்கிற கட்சி தாவேகா கிடையாது. இது ரொம்ப தெளிவா ஒரு கொள்கையோட நகர்கிற ஒரு கட்சி. இந்த கொள்கைக்கு ஒத்து போய்
ஊழலற்ற அரசியலுக்கு எந்த அரசியல் தலைவர்களோ எந்த அரசியல் கட்சி வராங்களோ அவங்களுக்கு இடம் கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு டேட்டு கூட இருக்கு. ஆனா இங்க எந்த கட்சியும் வரல அப்படின்ற அடிப்படையில என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களால ஊழலை விட முடியல. ஊழலை விட்டுட்டு தாவேக்காவுல இணைய முடியல. இறுதியான ஒரு கேள்வி, இப்போ விஜய் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் இப்போ வந்து நீதிமன்றத்துல அவர் மீது சில குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும், எப்படியான பின்னடைவு கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது எனக்கு பேச உடன்பாடு இல்ல. அது அவங்களோட பர்சனல். இல்ல, அதை பத்தி நம்ம பேசி அதுல கருத்து சொல்றதுக்கு இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு கொச்சையா பாக்க. இல்ல, அப்படி கிடையாது. இவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே 2021லயே அவங்க தனியா போயிட்டு தான் நமக்கு தெரிய வருது. சரிங்களா? இது அரசியலுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னைக்கு அது பூம் ஆகுது. அரசியல் எலெக்ஷன் டைம்ல வந்து அது பூம் பண்றாங்கன்னா எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். எம்ஜிஆருக்கு நடந்தது. யார் பூம் பண்றாங்க? எம்ஜிஆருக்கு நடந்தது. யாரு பூம் பண்றதா குற்றம்? யாருக்கு லாபம் இதுல? யாருக்கு லாபம்? இது இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பார்த்து யார் பயப்படுறா? யார் 5000 ரூபாய் கொடுக்குறா? திமுக தான் சங்கீதா அவர்களுடைய பின்னணியில இருந்து இந்த விஷயத்தை பண்றாங்க சொல்றாங்க. ஒரு வேலை இருந்தா அது உங்க தலைவரை நீங்க இன்னும் கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா? ஒரு வேலை உங்க தலைவருடைய மனைவியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒரு கட்சியால? நான் அதை தவிர்த்துட்டேன். அதனால தவிர்க்கிறேன். எனக்கு இப்ப இவ்வளவு நேரம் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா அது ஒரு பர்சனல். எல்லாரும் விவாகரத்துக்கு திருமணம் செய்யறாங்க, விவாகரத்து பண்றாங்க, வேறொரு திருமணத்தையோ இல்ல தனித்தோ வாழ்றாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா சங்கீதா விஜய் இந்த தம்பதிகளுக்கு இடையே நடந்திருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, சங்கீதா வச்சிருக்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, மன ரீதியா இவர் என்னை கஷ்டப்படுத்தினாருன்னு சொல்றாரு. ஒரு பொது வெளியில இவர் என்னை ஒரு பெண்ணாக என்னை மன ரீதியா ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது, தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பை நான் சரி செய்வேன்னு பேசுற ஒரு தலைவன் மீது தன் மனைவி அவரின் மனைவியே இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது விவாத பொருளா மாறுது. அதற்கான பதில் அப்படி மாறும் பொழுது அது தாவேக்காவினுடைய அரசியல் பயணத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, பின்னடைவை ஏற்படுத்துமா? நான் கேட்கிறேன். இந்த கேள்வி எடுத்துக்கலாமா? இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னா, இந்த மாதிரியான விவாகரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய எல்லா கேஸ்லயும் இப்படி ஒரு பின்பலத்தை அந்த மனைவிமார்கள் வைப்பாங்க. இதான் இயல்பு. இவர்கிட்ட இந்த விஷயம் வந்து கோர்ட்ல இருக்கும்போது கோர்ட் முடிவு பண்ணி, ஆமா இந்த காரணத்துக்காக நான் உங்களுக்கு இதை பண்றேன்னா அப்ப நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. தேர்தல் நெருங்கும் பொழுது இன்னும் ஆழமான தீர்க்கமான விவாதத்தை நம்ம மேற்கொள்வோம் நம்புறேன். மகிழ்ச்சி. நன்றி.